அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. எல்லோரும் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்கள் தெய்வாதீனமாக நாம் சில காரியங்கள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் அந்த விஷயத்தை செய்யும்போது அது நமக்கு 100% ரிசல்ட் கொடுத்துரும், சக்ஸஸ்ஃபுல்லாகவே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரங்கள்னு பார்க்கும்போது நிறைய நேரங்கள் இருக்குது. ஆனாலும் தினந்தோறும் வரக்கூடிய கோல்டன் மினிட், அதாவது தங்கமான நிமிடம், இந்த நிமிடத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம செய்கின்ற செயலில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி உறுதி அப்படின்னே சொல்லலாம். தினந்தோறுமே இந்த நேரம் வரும். இப்போ அந்த நேரம் குறித்து நம்மளுடைய சேனலில் அப்பப்போ வீடியோக்கள் போடுறது வழக்கம். அப்போ நான் கேட்டிருந்தேன், உங்களில் யாருக்காவது இது தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய சகோதரிகள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் இது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போது அந்த கோல்டன் மினிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஒரு மாதத்தில் எத்தனை தேதி இருக்கும்? 30, அடுத்தது 31, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இதில் 31 தேதி இருக்கும். சரி, இப்போது இதனுடைய கோல்டன் மினிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி 1ன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி ஜூலை 1 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. மாதம் 7வது மாதம், ஜூலை மாதங்கிறது 7வது மாதம். அப்போது இந்த 1ஆம் தேதியினுடைய கோல்டன் மினிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 மணி 7 நிமிடம். 1 மணி 7 நிமிடம் அப்படிங்கிறது தான் அன்றைய நாளினுடைய கோல்டன் மினிட். இது பகல் நேரத்துக்கும் பொருந்தும், இரவு நேரத்துக்கும் பொருந்தும். நம்ம இரவு 1 மணி 7 நிமிஷத்துக்கெல்லாம் முழிச்சிட்டு எந்த ஒரு வேலையும் ஒன்றும் பெருசாக செய்ய போகிறதில்ல. அதனால் அந்த மாதிரி நைட்டு வர நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டால் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பகலில் வருது இல்லையா 1 மணி 7 நிமிடம் அப்படின்னு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது 2ஆம் தேதி, இப்போ ஜூலை 2, இதனுடைய கோல்டன் மினிட் என்னவாக இருக்கும்? 2 மணி 7 நிமிடம் இப்படி எடுத்துக்கணும். அடுத்தது 3ஆம் தேதிக்கு 3 மணி 7 நிமிடம். இந்த மாதிரியே நம்ம கணக்கிட்டுட்டே போகலாம். அதாவது அந்த தேதியை மணியாகவும் மாதத்தை நிமிஷமாகவும் நம்ம எடுத்துக்கணும். இது போல் கணக்கு வச்சுக்கணும். சரி, இப்போ 12ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ இதனுடைய கோல்டன் மினிட் என்ன? 12 மணி 7 நிமிடம் அப்படின்னு வரும். அடுத்தது இப்போ 13ஆம் தேதி வந்துருச்சு. அப்போ நம்ம எந்த மாதிரி எடுத்துக்குவோம்? 13ன்ட்டு ஒரு டைம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே கணக்கு. அப்போ இந்த 13 அப்படிங்கிறத நம்ம 1 மணி அப்படின்னு எடுத்துக்கணும். 1 மணி 7 நிமிடம் அப்படின்னு வச்சுக்கணும். 14ஆம் தேதியை 2 மணி 7 நிமிடம்னு வச்சுக்கணும். 15ஆம் தேதியை 3 மணி 7 நிமிடம் அப்படின்னு வச்சுக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இது எது வரைக்கும் தொடரும்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் தொடரும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 24ஆம் தேதிங்கும்போது நமக்கு எப்படி கணக்கு வரும்? 12 மணி 7 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ 25ஆம் தேதி அதை நம்ம எப்படி கணக்கு வைக்கணும்? இதுக்கு எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதம் இருக்குது இல்லையா, இந்த மாதத்தை மணியாகவும் தேதியை நிமிஷமாகவும் மாற்றிக்கோங்க. இப்போ மாதம் என்னது? ஜூலை மாதங்கிறது 7வது மாதம். இப்போது நம்ம 25ஆம் தேதி எப்படி கணக்கு வச்சுக்கணும்? இந்த 7வது மாதத்தை தான் மணியாக வச்சுக்கணும். அப்போ 7 மணி அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். இந்த தேதியை நிமிஷமாக வச்சுக்கணும். 7 மணி 25 நிமிடம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். அடுத்தது 26ஆம் தேதி எப்படி வச்சுக்குவோம்? 7 மணி 26 நிமிஷம். அடுத்து 27ஆம் தேதி இதை 7 மணி 27 நிமிஷம். அடுத்து 7 மணி 28 நிமிஷம், 7 மணி 29 நிமிஷம், 7 மணி 30 நிமிஷம், 7 மணி 31 நிமிஷம். இந்த மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும். அதாவது 12 மணி வரைக்கும் எப்பவும் போல் அந்த நேர்கோட்டில் அது ஹவர், இது மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். 13ஆம் தேதியிலேருந்து ரயில்வே டைமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது 24 மணி நேரம் கணக்கு வச்சுட்டு 13ங்கிறத 1ன்னு சொல்லி நம்ம கணக்கு வச்சுக்கணும். 24 வரைக்கும் தான் இது தொடரும். 25ஆம் தேதி தொடங்கிடுச்சு அப்படின்னாவே மாதத்தை மணியாகவும் தேதியை நிமிஷமாகவும் நம்ம மாற்றிக்கணும். இதுதான் கோல்டன் மினிட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த டைமிங்கை நீங்கள் நல்ல முறைக்கு பயன்படுத்துங்க, நல்லதுக்காக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
இப்போ உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரியல அப்படிங்கும்போது எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. மறுபடியும் ஒரு வீடியோவில் நல்லா தெளிவாகவே வந்துட்டு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.